யாக பிரபஞ்சம், யாத்தோ பிரபஞ்சம், சாச பிரபஞ்சம், இப்படி 3 பிரபஞ்சங்கள் தான் 102 காண்டங்களையும் 108 காண்டங்களையும் இயக்கச் செய்கின்றேன். இதுதான் கர்மயுகம் என்பது. நீ அவையில் பிழை செய்கின்றாய், இவையில் நான் இறக்கி விடுகின்றேன். காற்றிலே கருவிலே இணையும் தான் செய்து இரண்டையும் இணை செய்து என் கடமையை நான் முடிப்போதில் முடித்துவிட்டு உனக்கு இறப்பொன்று தான் வைத்தவன் நான் தான். வேதங்கள் பிழை ஆயினால் தான் மனிதன் அசுர பலத்தில் இருக்கின்றான். இந்த அசுர பலம் என்பது அடங்காதவன் என்பது பொருள். இந்த அடங்காத பொருளுக்குத்தான் அவன் செய்த பாவத்திற்குத்தான் அவன் பிணிபட்டு வதை கொள்கின்றான். மனிதன் தன் அதிகாரத்தை பலன்படுத்தும் போது உன் ஆத்மாதான் இவன் உடலுக்கு எதிரியாகின்றன. இந்த ஆத்மாவை வைத்துத்தான் ஆகாயலோ நட்சத்திர காண்ட முனிவர்கள் உன் உடலை பழிதிருக்கின்றான் என்பது பொருளே தவிர பாவத்தால் வந்த பிணியின்றி நீ ஏதோ உளர்கின்றான். டாக்டர்களும் விஞ்ஞானிகளும் ஜோசியக்காரனும் மந்திரவாதியும் இன்னும் யாரோ உளர்கின்றான். போதாத காலம் எனக்கு இருக்கின்றன, சனி ராகு கேது என்று. ஏதுமே தானிலேடா பாவி. நான் பணத்தைத்தான் நீ சேர்த்து விட்டு பாவத்தை ஏன் சேர்க்கின்றாய் என்பதுதான் பொருள்.